ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் அவர் சேனல். இனி நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷார்ட் ஷீட் என்னதான்ப்பா ஆச்சு, அப்ளை பண்ணேன்னு சொன்னீங்க, நம்பர் ஆச்சா இல்லையா? வாங்க அதை வீடியோக்களை போய் டீட்டெயிலாக பார்ப்போம். ஷார்ட் ஷீட் என்னதான்ப்பா ஆச்சு, அப்ளை பண்ணேன்னு சொன்னீங்க, பட் இப்போ வரையும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியல. அது நம்பர் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேதனையோட கஷ்டத்தோடும் ரொம்ப மனக்குமரோடும் பார்த்துட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே எனக்கு தெரியுது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம், இதுவும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வர வழியே இல்லை. ஸோ எம்பி சாரையும் ஒரு சில டீம் வந்து போய் டைரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த கான்செப்டை நான் சட்டப்படி மேற்கொண்டு என்னவோ சட்டப்படி பண்ணுவேன்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வந்திருக்கு. பட்டு அவர் ஏன் இன்னும் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியல. பட் அவரோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பக்காவாக என்னென்ன பண்ணணுமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிகிட்ருக்காரு. எடுத்தவங்களுக்கும் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது அரசு கவர்மெண்ட் ரிலேட்டடாக இது போனதுனால அவரோட இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு பண்ண முடியும். ஸோ சட்டத்துக்கு புறம்பாக எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா யோசித்து பொறுமையாக நிதானமாக எடுத்துகிட்ருக்காராம். ஸோ இது வந்து நம்ம மும்பை டீம், அதாவது மும்பையிலேருந்து ஒரு 50 பேர் குழுவாக சேர்ந்து எம்பி சாரை மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி இது மாதிரி கேட்டிருக்காங்க, என்ன தான் சார் ஆட்சி, எப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் குற்றப்பத்திரிக்கை 5ஆம் தேதியை தாக்கல் செய்துவிட்டோம், எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். பட் ஆனால் அப்ளை பண்ணி முடிஞ்சதோட நம்பர் பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட் சைடு தான் இருக்குது. அவங்க தான் அதை நம்பர் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணிவிட்டு இந்த டைமில் உங்களுக்கு ட்ரையல் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருக்கனால, இந்த ரெயின் கண்டிஷன் போயிட்டுருக்கனால மேபி தள்ளி போட்டிருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி சார் சொன்னது மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எப்படின்னு நமக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். மேபி இந்த இந்த கம்மிங் டிசம்பர் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்குள்ளே ஆகிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது நம்ம கையில் இல்லை. நம்ம இப்போ லாஸ்ட் டைமே இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஆகிடும் நம்ம சொன்னோம். பட் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆச்சா இல்லையா, அதை ஸ்டேட்டஸ் எடுத்து போடுங்க, அதை வீடியோ எடுத்து போடுங்க, அதை காட்டுங்க, அதை ஃபோட்டோ காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து எப்படி இந்த டேட்டில் ஆகும், இன்றைக்கி ஆகிடும், நாளைக்கு ஆகிடும் நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம வந்து அவங்க சொல்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அப்ளை பண்ணதெல்லாம் நம்ம வந்து வீடியோவாக எடுத்து போட முடியாது, அதை ஃபோட்டோ ப்ரூஃப்லாம் எதுவும் எடுக்க முடியாது. ஒன்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்பர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஃபோட்டோவோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வீடியோவோ எடுத்து நம்ம போட முடியும். நமக்கு அப்போ தான் அது ப்ரூஃப் காட்ட முடியும். அப்ளை பண்ணதை நம்ம எப்படி ப்ரூஃப் காட்ட முடியும்? அப்ளை பண்ணும்போது நம்ம வீடியோ எடுத்தால் தான் அதை ப்ரூஃப் எடுத்து காட்ட முடியும். அப்படி அது நம்ம எடுக்கலைல்ல, அவங்க தான் அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான், அது நம்பராகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம ஷேர் பண்ண முடியும். இந்த டேட்டில் ட்ரையல் ஆகுது, இந்த கோர்ட்டு இந்த ஜட்ஜி தலைமையில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ தான் அந்த ஃபோட்டோவாக எடுத்து நம்மளால் போட முடியும். ஸோ இப்போ நம்மளால் எதுவுமே எடுத்து போட முடியாது. சில நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி அதை எனக்கு ஃபோட்டோ காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க, அப்போ தான் நான் நம்புவேன், நான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னமும் நீங்கள் ஊட்டிகிட்ருக்கீங்க, எல்லாம் வியூஸ்க்காக பணத்துக்காக தான் அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வியூஸ்க்காகவும் பணத்துக்காகலாம் நம்ம அப்படி பண்ணலை. இருக்கிறது என்னவோ அதை சொல்கிறோம். தகவல் கேட்டு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஏதோ சுயமாக இல்லை கருத்தாக ஏதோ அடிச்சு விட்றோம், போக்கா 10-50 ரூபா ஏதாவது பேசுகிறதுலாம் நம்ம கிடையாது. நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக என்னென்ன நடந்துகிட்ருக்கோ அந்த அப்டேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இதை அதுவும் மைவித்திரி இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், அப்படி நம்ம எதுவுமே நம்ம வீடியோவில் நம்ம எதுவுமே சொல்லலை. இருக்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் இது ஏற்றுக்காதது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம 4 பேருக்கு சொல்லணுமேன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், மற்றபடி எதுவுமே கிடையாது. அதனால் அப்ளை பண்ணியாச்சு. பட் அப்ளை பண்ணி அது நம்பர் ஆகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். ஏன்னா கோர்ட்டுன்னு போயிட்டால் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக டிலே ஆக தான் செய்யும். இது நம்ம இஷ்டத்துக்கு அப்போ தனி மனிதன், ஒரு இண்டிவிஜுவல் மனிதன் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. அங்கே 1008 கணக்கான 1000 லட்சக்கணக்கான கேஸுகள் அங்கே போயிட்டுருக்கு. தினந்தோறும் 100-150 கேஸ் கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கும்போது எல்லாமே நம்பர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். அது நம்ம அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் வர வழியே இல்லை. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, தலையை வந்து ஒரு காண்டாமிருகத்துக்குள்ளே விட்டாச்சு.
அதனால் அது நம்ம தான் பக்குவமாக பார்த்து பொறுமையாக நிதானமாக எடுக்கணும். எடுத்த கவுத்தம் நம்ம விட்டுட்டோன்னா அது பல்லு போய் அந்த தலை வந்து பல்லுகளில் எங்கேயா பட்டு கிராக் ஆகிடும். அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை போல் தான் இப்போ நம்ம வாழ்க்கையும். இதை மைவித்திரிக்குள்ளே போயிட்டோம். ஸோ மைவித்திரி கம்பெனி வந்து கேஸில் போயிட்டுருக்கு. ஸோ அது சாதகமாக பக்குவமாக எந்த ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லாத, எந்த ஒரு இல்லீகல் இல்லாத கரெக்டாக ப்ராப்பராக முடிச்சு தான் அதை வெளியே வர முடியும். மற்றபடி எதுவுமே சாமானியமாக எதுவுமே நடந்துடாது. அதுலேருந்து வெளியும் வர முடியாது. ஸோ அவங்க கேட்குற கொஷனுக்கு எல்லாமே நமக்கு ஆன்சர் பண்ணிட்டு எல்லாமே டவுட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இது பண்ணுவாங்க. அதனால் சில பேர் நம்பர் ஆனாச்சா இல்லையா, அப்ளை பண்ண வீடியோ எடுங்க, அப்ளை பண்ண ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்ளை 5ஆந்தேதி பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் மந்த்தே அப்ளை நம்பர் ஆக வேண்டியது. பட் என்ன ரீசனுக்காக தெரியல ஆகலை. மேபி இந்த வீக்கில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீக்குன்றது வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லலை, அது நமக்கு தெரியாது. மேபி எவ்வளோ சீக்கிரத்தில் ஆகுமோ ஆகிடுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ஆகிடுச்சு, நமக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோ வந்துச்சுன்னா நம்ம அது உங்களுக்கு ப்ரூஃபாக எடுத்து நம்ம அட்டாச் பண்ணி நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன். பட் இப்போ வந்து நம்பர் ஆச்சா இல்லையான்னு கேட்குறா. நம்பர் ஆகலை, இன்ன வரையும் நம்பர் ஆகலை. இப்போ கூட நான் நைட்டில் செக் பண்ணிட்டு தான் வந்தேன், இன்னும் நம்பர் ஆகலை. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது வருமானு நமக்கு தெரியல. அதனால் யாரும் மனசை தளர விட்டாதீங்க. இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னமும் கொஞ்ச நாள் தான். இதோ ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு, கேஸ் முடிய போகுது. இந்த ட்ரையல் வந்துடுச்சுன்னா நமக்கு என்னவோ கம்பெனி நடக்குதா நடக்கலையா நமக்கு எதுவும் தெரியாது. பட் ஏதோ ஒரு ரிசல்ட் நமக்கு வரும். நல்ல ரிசல்ட்டோ கெட்ட ரிசல்ட்டோ எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியது தான். பட் கெட்ட ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை எப்படியாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு கோர்ட்டு ஜட்ஜை ஏதாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் 1,20,260 ரூபா கிட்ட பே பண்ணியிருக்கோம். நம்ம சில பேர் 1 அடி 2 அடிலாம் போட்டிருக்காங்க. அதிகபட்சம் 10 அடி 15 அடி கூட போட்டிருக்காங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்து மொத்தமாக சேர்த்து. அதனால் வந்து அப்படியே நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. இதை அப்படியே விட்டுட்டு கடந்தும் போக முடியாது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இதை அப்படியே நம்ம பேசாத விட்டுட்டே இருந்தோன்னா நாள் கடத்தி கொண்டே போனால் அப்படியே மறந்துடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படிங்க மறக்க முடியும்? அவன் 1,260,000 போட்டிருக்கான். இதில் எப்படி கடந்து போக முடியும்? எப்படி மறந்து போக முடியும்? இதனால் எவ்வளோ பேர் வட்டி மேலே வட்டி கட்டிட்டு இதிலேருந்து மீண்டு வர முடியாத தத்தளித்து கொண்டிருக்காங்க. அதை அப்படியே நாட்கள் கடந்து கொண்டே போனால் மறந்துடுவாங்கன்னு எப்படி சொல்கிறாங்க? நமக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதனால் வெயிட் பண்ணியாச்சு, இதுவரையும் வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இது தான். ட்ரையல் வந்துருச்சுன்னா ட்ரையலில் என்ன இது ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட மூமெண்ட் என்னவோ அது பணத்தை வாங்குறதுக்கு எப்படி பண்ணமோ அப்படி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான், நமக்கு வழியே இல்லை. கேஸு ட்ரையல் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. இந்த நம்பர் ஆகிடுச்சுனா மட்டும் நமக்கு போதும். நம்பர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேஸோட ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். நம்பர் ஆகினா ஒரு 2 வாய்தா 3 வாய்தா, அதிகபட்சம் 3-4 வாய்தா தான் போகும். அதுக்கு மேலே போகாது. சீக்கிரமாக முடிச்சு விட்ருவாங்க. ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுதான் நமக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு போயிடலாம். இப்போது கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம போட்ட பணம் அது நம்ம எதுவும் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து நம்ம போடல. அவன் உழைச்சி நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை நம்ம போட்டிருக்கோம். அதனால் அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இவ்வளோ தூரம். அதுக்கு மேலே நம்ம வட்டி கட்டிட்டோம். பட் இன்னமும் அந்த கடவுள் கஷ்டப்படுத்த மாட்டாருன்னு சொல்லி நம்பி சீக்கிரத்தில் அதுக்கான முடிவு காலம் வந்துடும் நினைக்கிறேன். 2026 தொடங்கத்துக்குள்ளேயே ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பார்ப்போம். எல்லோரும் அவங்க கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கோங்க. 2025ஓட அந்த கெட்ட காலம் தான் முடிஞ்சு 2026 நம்ம போகும்போது நல்ல ஒரு புத்தியோட, நல்ல ஒரு சிந்தனையோடும், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியோடும், இதுவரையில் எவ்வளோ கடன் பட்டோமோ அந்த கடன்லேருந்து வெளியே வந்து கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த 2026 வழிவகுக்கணும்னு சொல்லி அவங்கவுங்க சொந்த கடவுளை கும்பிட்டுக்கோங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்பர் ஆகலை, இப்போ வரையும் நம்பர் ஆகலை. ஒன்ஸ் நம்பர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா நம்பர் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ரூஃப் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணதுக்கெலாம் ப்ரூஃப் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அவசரப்படுத்த இவ்வளோ தூரம் பொறுமையாகிட்டோம். எவ்வளோ விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து போயிட்டோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதை போல் தான் நம்ம இவ்வளோ தூரம் பொறுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ
ஸோ நம்பர் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரையல் வந்துடும். ட்ரையல் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக ப்ராப்பராக என்ன நடக்குமோ அது நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுமோ பண்ணலாம். ஸோ நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், அவங்க கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். பாய்.